நம்ம வீட்டில் வேஸ்ட்டை தூக்கி போடக்கூடிய பேனா கேப் மூடின்னு எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பேனா கேப்பு 3 போல் எடுத்துருக்கு. இதை நீங்கள் சைடில் வச்சுட்டு டபுள் டேப் எடுத்துக்கலாங்க. டபுள் டேப்பு கொஞ்சம் லென்த்தாக இது போல் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்கிற ஸ்டிக்கர் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணி விட்ட பின்னாடி பேனா கேப்லாம் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு கேப்பாக நீங்கள் இது போல் நீங்கள் கரெக்டாக டபுள் டேப்பு மேலே சென்டரில் அழகாக அழுத்தி ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஒட்டிடும்போது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும், கீழேயுமே விழுகு செய்யாது. இப்போ நம்ம கிச்சனில் அப்படிலாம் பீரோவில் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் ஒட்ட வச்சுக்கலாங்க. நான் பாருங்கள் டைல்ஸில் இந்த டபுள் டேப்பை அப்படி நான் ஒட்டி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி விட்ட பின்னாடி இந்த பேனா கேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு, அப்புறம் நம்ம வீட்டில் சாவி, கீ செயின்ஸ், அப்புறம் செயின்ஸ், மணி எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நீங்கள் மாட்டிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எடுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், கீழே விழுகாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்புமே நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்குன்னு தனி நம்ம எந்தவித ஆர்கனைசரும் வாங்க வேண்டாங்க. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க.